அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான தலைப்பை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இது மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது அந்த ஜோசியர்கிட்ட நான் போனேன், வெறும் மைனஸாக சொல்கிறாரு. இந்த ஜோசியர்கிட்ட போனேன், ப்ளஸ்ஸாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி ஜோசியரவே பல கேட்டகரி பிரித்து வச்சுருப்பாங்க. நம்மக்கிட்ட ஃபோனில் பேசுகிறப்பையோ நேரடியாகவோ பேசும்போது பல பேர் சொல்லியிருக்காங்க, அந்த ஊரில் ஒருத்தர் இருக்கார் சார், அவர் ப்ளஸ் பாயிண்டாக சொல்லுவார் சார், இந்த ஊரில் இருக்கார் சார், இவர் மைனஸ் பாயிண்டாக சொல்லுவார் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனாலேயே நிறைய பேர் மனநிலை, அதாவது மனசு வீக்காகி சில பேர் ஜோசியமே பார்க்கறது இல்லை. ஏன்னு கேட்டால், இல்லை சார் ஏதாவது மைனஸை சொல்லிடுவாங்க சார், அந்த மைனஸை நான் நினச்சிக்கிட்டே இருக்கணும், கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது சரியானதா? அல்லது ப்ளஸ்ஸாக ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்காரு, அவர் மைனஸே அவர் வாயில் வராது, அவர் ஜோசியரா? இதில் எது சரி எது தப்பு அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஜோதிட சாஸ்திரம் என்பது இனி வரக்கூடிய காலங்கள் நமக்கு சந்தோஷமாக இருக்குமா, கஷ்டமாக இருக்குமா, துன்பமாக இருக்குமா, இன்பமாக இருக்குமா, துன்பம்னா என்ன மாதிரியான துன்பங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது, இன்பம்னா என்ன மாதிரி இன்பங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கிறது. அந்த தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால என்னைய பொறுத்தளவு என்கிட்ட இந்த கேள்வியை கேட்டீங்க அப்படின்னா, நான் ஒரு ஜோசியர்கிட்ட போறேன்னு வச்சுக்கிருவோம், நான் எதை எதிர்பார்ப்பேன் அப்படின்னா, எனக்கு மைனஸை மட்டும் சொல்லுங்க, ப்ளஸ் தேவையில்லை அப்படித்தான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டால், நம்மளை மகிழ்ச்சி படுத்துறதுக்காக ஜோசியர் உனக்கு அந்த யோகம் இருக்கு, இந்த யோகம் இருக்கு, ஆஹா ஓஹோ சூப்பர் அப்படின்னு சொல்லிடுவார். அப்ப நமக்கு இன்னும் சில பேர் இருப்பாங்க, மக்கள் நடக்கிறது நடக்க போகுது, இதை நான் ஜோசியம் பார்த்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்ற சில அறிவு மேதாவிகளும் இருக்காங்க. சில பேர் ஜோசியம் பொய் அப்படின்றவங்களும் இருக்காங்க. சில பேர் 100க்கு 100 உண்மை, ஜோதிடம் உண்மை அப்படின்றவங்க இருக்காங்க. அப்படி மக்கள் பல கேட்டகரியில் இருக்காங்க. மைனஸா சொல்லக்கூடிய ஜோசியர் யாருமே இல்லை, எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ஒருத்தர் கூட கிடையாது. ஆனா பிளஸ் மட்டும் சொல்லக்கூடிய ஜோசியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மைனஸை இவங்க விரும்புறது இல்லை. ஜோசியம் பார்க்க வர்றவங்க மைனஸை விரும்புறது இல்லை. அதனாலேயே ஜோசியர் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு தகுந்தாப்புல அந்த ஜாதகம் அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்களுக்கு சாதகமாக சொல்லுவது ஜாதகம் அப்படின்னு சில பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது கிடையவே கிடையாது. எச்சரிக்கை போர்டு வைக்கக்கூடிய ஆளுத ஜோசியர். 4ஆம் இடமும் 8ஆம் இடமும் சம்பந்தப்பட்டு, அதாவது 4க்குரியவனும் 8க்குரியவனும் சேர்ந்து 6ஆம் இடம் 12ஆம் இடத்தில் இருந்து திசாபுத்தி நடைமுறைக்கு வந்து விட்டால் விபத்தில் கண்டம் ஏற்படும் என்பது ஜாதக விதி. இப்ப ஒருத்தருக்கு ஜாதகத்தில் அப்படி இருக்குன்னு வச்சுக்கிடுவோம், அதாவது விபத்து ஏற்படும், அதுல கண்டம் ஏற்படும் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. இது மைனஸ் தான். ஆனா இந்த மைனஸ் உங்களுடைய பரம்பரை, உங்களை நம்பி இருக்கக்கூடிய மனைவி, குழந்தைகள், இவங்களுக்கு அது மிகப்பெரிய பிளஸ். ஏன்னு கேட்டா, ஜாதகம் பார்க்கறதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நமக்கு வரக்கூடிய சிக்கல்கள் ஏதாவது இருந்தால் அந்த சிக்கல்களுக்கு முன்கூட்டியே ப்ரீ பிளான் செஞ்சு வச்சுக்கிறதுக்கு தான் ஜோசியம் பயன்படுது. 6ஆம் அதிபதி திசையில் 8ஆம் அதிபதி புத்தியில், அல்லது 8ஆம் அதிபதி திசையில் 6ஆம் அதிபதி புத்தியில் ஒரு மருத்துவ செலவு கட்டாயம் வந்தே தீரும். இது எழுதப்பட்ட உண்மை. சரி, இப்ப எனக்கு அடுத்த வருஷம் 6க்குரியவன் திசையில் 8க்குரியவன் புத்தி வருதுன்னா என்ன பண்ணணும், உடல்நிலை பாதிக்கும், மருத்துவ செலவு கூடும். இதுதான் கான்செப்ட். அப்ப நான் என்ன பண்ணணும், ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் போடணும். அப்படி மெடிக்கல் இன்சூரன்ஸ் போடும்போது விதியை சொல்லத்தான் முடியும், வெல்ல முடியாதுங்கிறாங்க.
நடக்கிறது நடந்ததே ஆகும். அது நல்லதுனாலும் சரி கெட்டதுனாலும் சரி. ஆனால் விதியை மதியாய் பயன்படுத்தி நம்ம நிப்பாட்ட முடியாது. ஆனா நம்ம ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் போடலாம். அப்ப என்ன பண்ணலாம், வெறும் 5000 ரூபா கட்டுறோம்னா இன்னைக்கு 5 லட்சம் ரூபா வரைக்கும் இன்சூரன்ஸ் போட்டுக்கலாம். 1.25 லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க. வெறும் 5 லட்சம், வெறும் 5000 ரூபா கட்டுனா 5 லட்சம் கொடுக்குறாங்க. அல்லது சில கம்பெனி 1.5 லட்சம் தர்றாங்க. சார் இப்ப நமக்கு உடம்புக்கு முடியாம போயிருது, போன உடனே இவர் இந்த 1 லட்சம் ரூபா ஆஸ்பத்திரியில் செலவாகுதுன்னா 1 லட்சம் ரூபாயும் இவருக்கு செலவு பண்ணணும். இதே இது முன்கூட்டியே பார்த்து அவரு ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டிருந்தாரு அப்படின்னா அவருக்கு 5000 ரூபாயோட சொல்லி முடிஞ்சு. 5000 ரூபாய் கட்டி 1 லட்சம் ரூபாய் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வந்துருவாரு. இப்ப மைனஸை பார்க்கறது நல்லதா கெட்டதா நம்மளே யோசித்து பாருங்க. பிளஸ்ஸா சொல்லணும் அப்படின்னா பிளஸ்ஸா இருக்கணும்ல. எந்த ஒரு பிளஸ்ஸையும் எந்த ஒரு ஜோதிடரும் மைனஸா சொல்ல மாட்டாங்க. ஆனா மைனஸ பிளஸ்ஸா சொல்லக்கூடிய ஜோசியரும் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி சொல்லக்கூடாது. அதத்தான் புலிப்பாணி சித்தர் ஒரு பாட்டுல சொல்லியிருப்பாரு. எப்படி ஜோசியம் சொல்லணும் அப்படின்றதுக்கு ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு. அதுல அவர் சொல்றாரு, மகனே உன் மனதை திடப்படுத்தி. மகனேன்னு யார சொல்றாரு? ஜோசியரை சொல்றாரு. மகனே உன் மனதை திடப்படுத்தி ஊழ்வினையை எடுத்து செப்பே. அவனது ஊழ்வினையை எடுத்து செப்பு. நல்ல வினையா இருந்தா எடுத்து சந்தோஷமா சொல்லு. அடுத்து அவனுக்கு ஒரு துன்பம் வருது, துயரம் வருது அப்படின்னா அதையும் எடுத்து சொல்லிரு அப்படின்னு அர்த்தம். சார் நான் என்ன சொல்றேன், மைனஸ மைனஸ் தான் சார் சொல்லணும், பிளஸ் பிளஸ் தான் சார் சொல்லணும். நான் எல்லாமே பிளஸ்ஸா சொல்லுவேன் அப்படின்னா அவருக்கு பேர் ஜோசியக்காரரே கிடையாது சார். அவர் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கர், அவ்வளவுதான். ஒரு தன்னம்பிக்கை பேச்சாளர். நீங்க ஜோசியக்காரத்துக்கு ஜோசியத்துக்குள்ளே வர முடியாது. ஜோசியம் என்பது நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். பாவங்கள் அதிகமாக செய்திருந்தால் அதுல தோஷங்கள் அதிகமாக இருக்கும். புண்ணியங்கள் அதிகமாக செய்திருந்தால் அவங்களுக்கு யோகங்கள் அதிகமாக இருக்கும். ரெண்டு கலந்து கலந்து கலந்துவே இருக்கும். எல்லா பத்தினுடைய ஜாதகத்திலையும் 100க்கு 100 மைனஸ் 100க்கு 100 பிளஸ் அப்படின்னு இருக்காது. இந்த பெர்சன்டேஜ் வித்தியாசப்படும். ஓகேவா? அது மாதிரி தெரிஞ்சுக்கலாம். அதே நேரத்தில் மரணம் என்பது திடீர்னு ஏற்படக்கூடியது அல்ல. நல்லா தெரிஞ்சுக்கங்க. மரணம் என்பது திடீர்னு ஏற்படக்கூடியது அல்ல. ஏற்கனவே இறைவனால் பிக்ஸ் செய்யப்பட்டது. இவன் இந்த வயதில் இறந்துருவான் அப்படின்றது இறைவனால் கண்டுபிடிக்கப்பட்டு ரகசிய குறியீடை ஜாதகத்துக்குள் வைத்தார்கள். 8ஆம் பாவகம் என்பதுதான் மரணத்தை சொல்லக்கூடியது. சமீபத்தில் என்கிட்ட வேலை பார்த்த ஒரு பையனுடைய மாமா இறந்துட்டார். அவருக்கு 63 வயசு. இறந்ததுக்கு அப்புறம் ஒரு 10 நாள் அந்த பையன் லீவ் போட்டு போயிட்டான். 10 நாள் கழிச்சு வந்தான். என்னப்பா எப்படிப்பா இறந்தாரு வச்சாருன்னு கேட்டேன். கேட்கும்போது ஒரு ஜாதக நோட்டை என்கிட்ட கையில கொடுத்தாரு. பாருங்க சார், எங்களுடைய மாமா இறந்தவருடைய ஜாதகம் 63 வயசுல ஜூன் மாசம் நீ இறந்துருவ அப்படின்னு எழுதியிருக்காரு சார். அப்படி நான் வாங்கி பார்த்தா அப்படியே எழுதியிருக்காரு. அவர் என்னைக்கு எந்த வயசு எந்த மாசத்தை சொன்னாரோ அதே மாசத்துல அவர் இறந்துட்டார். நான் உடனே தம்பி இந்த ஜோசியரை நான் பார்க்கணும்ப்பா, இவர் எங்க இருக்காரு, எந்த ஊரு அப்படின்னு நான் கேட்டேன். அந்த ஜோசியர் எட்டயபுரம், தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் இருக்கக்கூடிய ஜோசியர். ஆனா அவர் இப்ப காலமாயிட்டாரு ஐயா அப்படின்னு சொன்னாங்க. நான் இருந்தா அவரை போய் நேரடியாக பார்த்திருப்பேன். துல்லியமா எவ்வளவு தைரியம் இருக்கணும் ஒரு ஜோசியருக்கு. மிகச்சிறந்த ஜோதிட ஞானம் இருந்தால்தான் தைரியமாக எழுத முடியும். 63 வயதிலே ஜூன் மாசம் இறந்துருவ அப்படின்னு அந்த குறிப்பு எழுதியிருக்காரு. அப்ப இப்ப பாருங்க, அவங்க அந்த ஜோசிய நோட்டை இதை மைண்ட் பண்ணல. அவங்க மனைவி இதெல்லாம் 63 இருப்பாரு அப்படின்ற மாதிரி இருந்திருக்காங்க. திடீர்னு அவர் இறந்ததுனால குடும்பம் சஃபர் ஆயிடுச்சு. பொருளாதாரம்
எங்க எங்க அவருக்கு காசு நிக்குது, யார் யாருக்கெல்லாம் இவர் தரணும், யார் யாரெல்லாம் இவருக்கு தரணும், அது தெரியாம இப்ப குடும்பம் தத்தளிச்சு போய் கிடக்கு. அப்ப முன்கூட்டியே ஒரு மரணம் நிகழ்வ இருப்பதை போல இருந்தால் உங்களை நம்பி இருக்கக்கூடிய மனைவிக்கும் குழந்தைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரீ பிளான செய்யணுமா இல்லையா? எத்தனை பேர் எல்லாருமே நாளைக்கு உயிரோட இருப்போம் அப்படின்னு நினைச்சிட்டே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இன்று இறந்தவர்கள் நேத்து நினைத்து இருக்க மாட்டார்கள். நாளைக்கு நம்ம இறந்துரும் நினைச்சிருப்பாங்களா? ஆனா ஜோதிட சாஸ்திரத்துல 110 மரணங்களை சொல்றாங்க. ஒவ்வொருத்தரும் எப்படி எப்படிதான் இறப்பாங்க, எப்ப பகல்ல இருப்பாங்களா, இரவு இருப்பாங்களா, வீட்டுக்குள்ள இருப்பாங்களா, வெளியில இருப்பாங்களா, வெளிநாட்டுல இருப்பாங்களா, அக்கு வர ஆணி வர ஜோதிட சாஸ்திரத்துல இருக்கு. அப்ப இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு இந்த ஜோதிடம் மிகப்பெரிய ஒரு பயனுள்ளதா இருக்கு. இப்ப நீங்க ஜோசியரை மைனஸ் சொல்றாரு அப்படின்னு நினைக்க கூடாது. மைனஸ் மட்டும் சொல்லுங்கன்னு எவன் கேட்கிறானோ அவன் எதிர்காலத்தை திட்டமிடுகிறான் அப்படின்னு அர்த்தம். சில பேர் உட்காரும் போது ஐயா எதுவும் சொல்லிடாதீங்கயா அப்படி இருக்கிறவங்களையும் நான் பார்த்துருக்கேன். எதுவும் சொல்லிடாதீங்க அப்படின்னா ஓகே, உனக்கு பிளஸா சொல்லணுமா, பிளஸ் இருந்தா சொல்ல போறோம், அவ்வளவுதான். சட்டையில் இருந்தா தானே அகப்பையில வரப்போகுது. அப்ப அங்க சட்டையில எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒரு அனபாயோகம் சுனபாயோகம் துருதுராயோகம் கூட இல்லை. அப்படி ஜாதகத்துக்கு நம்மள கற்பனையில சொல்ல முடியுமா? கற்பனையில சொன்னாலும் அது நடக்கல அப்படின்னா அவங்க என்ன நினைப்பாங்க? ஜோதிட சாஸ்திரத்தை பல பேத்துக்கு ஜோதிடத்தை வெறுத்து போனதுக்கு காரணம் யாருக்கையாவது கொண்டு போய் ஜோசியம் பார்த்துருப்பாங்க. அந்த ஜோசியர் சொல்றது நடக்கலன்னு வச்சுக்கோங்க, அவர் இந்த ஜாதகம் பார்க்கறதே விட்டுருவார். அதே மாதிரி ஜோசியரை பார்த்தாலும் அவருக்கு பிடிக்காது. ஏன்னு கேட்டா, ஏற்கனவே நான் ஜோசியம் பார்த்தேன், அவர் சொன்னாரு, அவர் சொன்னதுல எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லி இந்த ஜோசியம் பார்க்கறத எண்ணத்தையே விட்டுருவார். ஜோசியத்தின் மீது தவறு இல்லை. இப்ப என் பையன் மேத்தமெட்டிக்ஸ் மேக்ஸ்ல ஃபெயில் ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் மேக்ஸ் மேலேயா கோவப்படுறது? மேக்ஸை கண்டுபிடிச்சது யாருப்பா? மேக்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்க கூடாதுப்பா அப்படி சொல்ல முடியுமா? அது மாதிரி ஜோசியம். அப்ப பையன் மேல தவறு. மேத்தமெட்டிக்ஸை ஒழுங்கா படிக்காம, அதை பிராக்டிஸ் எடுக்காம, அதுக்கு வேண்டிய பயிற்சியும் முயற்சியும் இல்லாமல் அவன் ஃபெயிலா போறான். அப்ப மேக்ஸ் கண்டுபிடிச்சாலும் மேல தப்பு சொல்ல முடியுமா? அது மாதிரிதான் ஜோதிடத்தின் மீது தப்பு கிடையாது, ஜோதிடர் மீது தப்பு. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. ரஜினிகாந்த் கூட ஒரு விழாவில் பேசுனது யூடியூப்ல இருக்கு. ரஜினிகாந்த நடிகர் விவேக் கேட்கிறாரு, ஜோசியத்தை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்கிறாரு. இன்னும் இருக்கு, நீங்க பாருங்க. அதுக்கு ரஜினிகாந்த் சொல்றாரு, ஜோதிடம் 100க்கு 100 உண்மைதான், சொல்லக்கூடிய ஆளை பொறுத்து இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். ஏன்னு கேட்டா அதுதான் உண்மை. ஒரு வகுப்புல ஒரு ஆசிரியர் பாடம் நடத்துறாங்க. நடத்தும் போது ஒரு மாணவன் சென்ட் எடுக்கிறான், இன்னொரு மாணவன் 35 மார்க் எடுக்கிறான், இன்னொருத்தன் 10 மார்க் எடுக்கிறான், இன்னொருத்தன் முட்டை மார்க் எடுக்கிறான். இப்ப ஜோசிய ஆசிரியர் மீது தவறா? ஆசிரியர் சென்ட் எடுத்தவனுக்கு அவர் தான் ஆசிரியர், முட்டை மார்க் எடுத்தவனுக்கு அவர் தான் ஆசிரியர். அப்ப ஜோதிடத்தை படித்து உணர்ந்து அதை சொல்லக்கூடிய ஜோதிடர்கள் தான் சரியான ஜோதிடர்கள். அவர்களை நீங்கள் பார்த்து என்னைக்குமே மைனஸ் சொல்லிடுவாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, என்னுடைய கருத்து இது, என்னுடைய கருத்து, நான் யார்கிட்ட போனாலும் மைனஸ் இருந்தா சொல்லுங்க. ஏன்னா நானுமே ஒரு பெரிய பெரிய ஜோதிடத்தை கொடுத்து பார்ப்போம். ஏன்னா எனக்கு தெரியாதது ஏதாவது புதுமையா அவர் சொல்றாரா அப்படின்னு சொல்லி நான் நிறைய பேர் பார்ப்போம். ரெண்டாவது, அவங்க சொல்லக்கூடிய ஸ்டைல் எப்படி இருக்கு, அவங்க கிட்ட இருந்து ஏதாவது கத்துக்கிற முடியுமா, எந்தெந்த பாயிண்ட விடுறாங்க, எந்த அளவுக்கு அவருக்கு ஜோசியம் தெரியும் அப்படின்றதெல்லாம்
நான் பல பேர்த்திட்ட போய் ஜோசியம் பார்த்துருக்கேன். எனக்கு தெரியாத பாயிண்ட் எதுவும் சொல்றாங்களா அப்படின்னு. ஏன்னு கேட்டா அவ்வளவு கடல், இந்த ஜோதிடம் என்பது அவ்வளவு பெரிய கடல். அந்த கடல்ல நம்ம மூழ்கி முத்தெடுக்கிறது மிகப்பெரிய சிரமமான ஒரு விஷயம். அதுல முன்கூட்டியே சில விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால பிளஸா சொல்றாரு, அது என்னுடைய சொந்த கருத்து. அது அவர் ஜோதிடர் அல்ல, அவர் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கர், தன்னம்பிக்கையை பரப்பக்கூடிய ஜோதிடர். அப்ப நடக்கக்கூடிய நல்ல விஷயம், தீய விஷயங்கள் எல்லாமே கண்ணாடியை போல உடைத்து சொல்லக்கூடிய ஜோதிடர் தான் நமக்கு தேவை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு இதுல மாற்று கருத்து இருந்தா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.